ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. யார் வந்து யூடியூப் சேனல் நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ வந்துச்சோ, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணணும் அண்டு அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ண போகிறீங்க, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செட்டிங்ஸை பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட யூடியூப் நீங்கள் எது பார்த்துட்ருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை வந்து தயவுசெய்து வேணாம், அந்த அக்கௌண்ட்டில் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாதீங்க. நியூ அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த நியூ அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த சேனல் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அதிலே போயிடுங்க. போயிட்டு இதில் மேலே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த அக்கௌண்ட் இருக்குது அது வந்துடும். மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளில் போயிடுங்க. ப்ளஸ் சிம்பிள் போயிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டால் செக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு வரும். உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். க்ரியேட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் அக்கௌண்ட் வந்து பர்சனல் யூஸாக அண்ட் ஃபார் ஒர்க் ஃபார் மை பிஸ்னஸான்னு கேட்கும். ஃபார் மை பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. கூகுள் அக்கௌண்ட்னா உங்கள் நேம் வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், கீழே வந்து சர்நேம் கேட்கும். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துங்க, உங்கள் நேமு சர்நேம் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஜெண்டர் கேட்கும், மேல் ஆர் ஃபீமேல் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட யூசர் நேம் வந்து கேட்குது. யூசர் நேம் வந்து நீங்கள் எது மாதிரி வைக்கணுமோ அது மாதிரி வச்சிங்க. இது டைப் பண்ணும்போது கீழே அதர் ஆப்ஷன்ஸும் அது கொடுக்கும். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூசர் நேமை டைப் பண்ணிட்டு பேர் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் கொடுத்துருங்க. இப்போ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஒன்லி அந்த லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஹேஷ்டேக் நம்பர்ஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு எங்கேயாச்சும் எழுதி வச்சிங்க, எல்லாம் சேவ் பண்ணி வச்சிங்க. அப்புறமா மறந்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாஸ்வேர்டுன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது என்ன பண்ண பாருங்கள். ப்ளீஸ் சூஸ் எ ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்ட், ட்ரை டு மிக்ஸ் எ லெட்டர்ஸ் நம்பர் அண்ட் சிம்பிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓகே பண்ணோம், எல்லாம் ஓகே பண்ணாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ ஹேஷ்டேக் எல்லாமே கொடுத்தனால இது ஓகே ஆகுது. ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டு வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ ஓகே ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் வேணுன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரைவசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும், ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ரின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான். இதில் வந்து யூடியூப்பில் அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் சில செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப யூடியூப்பில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் போயிட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுவிட்ச் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா உங்களோட எந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அது வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து நான் எங்கே அங்கே நேம் சர்நேம் கொடுத்தனோ அதே வந்துடுச்சு. நேம், ஹேண்டல், சேனல் யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைவசி
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஹவு டு அப்பியர் பிக்சர் உங்களோட ஃபோட்டோ வந்து வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேலரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து நேம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துங்க. நான் மணி விளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஹேண்டல்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸோ ஹேண்டலும் கொடுத்துருங்க. ஹேண்டலும் ஒரு சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு சேனல் நேம் மாற்றுறது தான் நீங்கள் 14 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மாற்ற முடியும். ஸோ சேனல் நேமை வந்து அடிக்கடிக்கு மாற்றிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேண்டலும் கொடுத்தாச்சு, நேமும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் சேனல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ க்ரியேட்டுன்னு கேட்குது. இந்த க்ரியேட்டுன்னு ஆப்ஷன் வந்தால் மட்டும் நம்ம உடனே நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நேம் எழுதாச்சு, ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒய்டி ஸ்டூடியோன்ற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, க்ரோமில் போயிட்டு சில செட்டிங்ஸை வந்து பண்ண போகிறோம். க்ரோமில் போயிட்டு youtube.studio டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒய்டி ஸ்டூடியோ போயிடும். ஸோ ஒய்டி ஸ்டூடியோ போகாத மாதிரி டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணோம். அதனால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் நியூ டேப் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நீங்கள் கீழே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். நீங்கள் அந்த லோகோ தெரியுது பாருங்கள், அதில் போயிட்டு சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. சுவிட்ச் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த சேனலை க்ரியேட் பண்ணீங்க அந்த சேனலில் போயிடுங்க. அந்த சேனலில் போயிட்டு இப்போ இது ஒரு மேஜிக் சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்கள், டாலர் கீழே, அதில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து சேனல் கஸ்டமைசேஷன். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சேனல் கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சேனலுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அந்த யூடியூப் மேலே வந்து ஓப்பன் பண்ணும்போது மேலே பேனர் வரும், கீழே வந்து உங்களோட லோகோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இதுலேருந்து தான் செட் பண்ணணும். நான் சும்மா இது காட்டுறேன், ஆனால் பேனர் பண்ணுறதுக்குன்னே சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிவிடுங்க. உங்கள் சேனலுக்கு எந்த கேட்டகிரியோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட சேனல் பேனர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து வச்சுடுங்க. நான் ஹேண்டில் அதை எல்லாமே அதுலேயே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து அங்கேயே எழுதணும், நம்ம இங்கே எழுதுறது இருந்தால் எழுதிடுங்க. உங்களோட உங்கள் சேனலை பொறுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸு இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் இமெயில் கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பேனர் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும், இமெயில் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இமெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் இந்த சேனல் இமெயில் ஐடி வந்து கொடுக்காதீங்க. அனதர் ஏதாச்சும் இமெயில் ஐடி இருந்தால் அதை கொடுங்க. இதை வந்து கொடுக்காதீங்க. இந்த சேனலோட இமெயில் ஐடி வந்து கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவ்வளோதான், நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இங்கே பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பப்ளிஷை வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் கஸ்டமைசேஷன் வந்து பண்ணியாச்சு. வந்து செட்டிங்ஸில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் உங்களோட சேனல் செட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, உங்களோட சேனல் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜென்ரலில் போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலில் போயிட்டு உங்களோட இது கரன்சி வந்து ஐஎன்ஆரில் இருக்குன்னா இருக்கட்டும், இல்லைன்னா யூஎஸ்ஏ டாலர்லன்னா இருக்கட்டும், எப்படின்னா வச்சிங்க. நான் வந்து இந்தியன் ருப்பீஸாக மாற்றிட்டேன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேனலில் போயிட்டிங்கன்னா பேசிக் இன்ஃபோ வந்துடும், அட்வான்ஸ் செட்டிங் வந்துடும், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்ட்ரி வந்து இந்தியா செட் பண்ணிங்க. அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன சேனல் வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நேம் வச்சுருக்கீங்களே அதை வந்து கீவேர்ட்ஸில் கொடுங்க. கீவேர்ட்ஸில் கொடுக்கறது இப்போ வனி விளாக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் நான்.
ஸோ வனி விளாக்ஸை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் எழுத முடியுமோ அப்படியெல்லாம் எழுதுங்க. இப்போ வனி விளாக்ஸ்ன்றது வனி எழுதுங்க, விளாக்ஸ் எழுதுங்க, ப்ளஸ் அதை மாற்றி மாற்றி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அது மாதிரியெல்லாம் எழுதுங்க. அண்ட் உங்கள் சேனல் ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட்ஸ், ஒய்டி ஷார்ட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் அது மாதிரி வந்து கொடுங்க. கொடுத்துட்டு மேக்ஸிமம் இதில் 500 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து இருக்குது பாருங்கள், இதில் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இங்கே கொடுத்தாதான் உங்கள் சேனல் நேம் வந்து யூடியூப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிடலாம். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து உங்களோட சேனல் கிட்ஸாக இருந்தால் எஸ்ன்னு பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் உங்களுக்கு வேணும், உங்களோட லாங்குவேஜ் வந்து ஸ்க்ரீனில் காட்டணும்னா தெரியணும்னா டிக் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ யூடியூப் வந்து இது நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இது டிக்காக தான் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்றுமே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிளிப்ஸ். அலோ வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட்னா, இப்போ உங்களோட கிளிப்ஸ் யாருன்னா எடுத்து பண்ணணும்னா நீங்கள் டிக் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். ஸோ மற்றது எதுவுமே இதில் பண்ணாதீங்க, சேவ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் டிஃபால்ட்டில் வந்துடுங்க. அப்லோட் டிஃபால்ட்டில் வந்து பேசிக் இன்ஃபோவில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் இன்ஃபோவில் அதே மாதிரி தான் டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், விசிபிலிட்டி இருக்கும், டேக்ஸ் வந்து இருக்கும், இதேவும் கொடுத்துருங்க. விசிபிலிட்டி எப்பவுமே அன்லிஸ்டாக வைங்க. அண்ட் டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி டேக்ஸும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட சேனல் பேஸ்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேசிக் இன்ஃபோ வந்து நம்ம பார்த்தாச்சு. பேசிக் இன்ஃபோ பக்கத்துலேயே அட்வான்ஸ் செட்டிங் வந்து இந்த அட்வான்ஸ் செட்டிங்கும் பண்ணிவிடுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ உங்களோட வீடியோட லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துருங்க. கீழே டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு இருக்குது. நீங்கள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன லாங்குவேஜ், நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருங்க, இல்லைனா இங்கிலீஷில் மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டகரின்றது ரொம்ப முக்கியம். இது கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்கள் எதை பேஸ்டு வந்து உங்கள் சேனல் இருக்கோ அந்த கேட்டகரி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கீழே கேப்ஷன் எதுவும் பண்ணாதீங்க, இதெல்லாம் எதுவுமே வேற எதுவும் பண்ணாதீங்க. சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் ஆனாக வைக்கிறது இருந்தால் ஆனாக வைங்க, லைக்ஸ் இது கீழே ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங். இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் பார்த்தாச்சு, சேனல் பார்த்தாச்சு, அப்லோட் டிஃபால்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், சேனலில் வந்து இந்த பேசிக் இன்ஃபோ அட்வான்ஸ் செட்டிங் இருக்குது. நம்ம பேசிக் இன்ஃபோ பார்த்தாச்சு, அட்வான்ஸ் செட்டிங் பார்த்தாச்சு. இப்போ ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிக்கு போயிட்டா இது வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ன்றது வந்து எனேபிள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதவும் நீங்கள் என்ன பண்ணுங்களா, உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணிவிடுங்க. இது இன்னும் நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உடனே என்ன பண்ணலான்னா கஸ்டம் தம்ப்நெயில் வந்து வைக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணலாம், வீடியோ லாங்கர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து வீடியோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நல்லா ஃபியூச்சர் இருக்கும்போது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதோ வெரிஃபை ஃபோன் நம்பருன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது என்ன ஆகும்னா எனேபிள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனேபிள் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காட்டும். உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க அண்ட் வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர்னு கேட்குது. அதை வந்து உங்களோட மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு வந்து வந்துடும். அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அண்ட் தேர்டுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேர்ட் நம்ம பார்த்துடலாம். தேர்ட் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்னு இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஃபீச்சரும் வந்து 3 டைப்பில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். இது நீங்கள் எனேபிள் பண்ணாதான் இதில் எத்தனை ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள். மெயினாக என்ன ஃபியூச்சர்னா எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன்
அண்ட் அப்ளை கண்டென்ட் ஐடி எக்ஸ்ட்ரா எவ்வளோ எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். கிரியேட் மோர் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லியும் பண்ண முடியும், ஷார்ட்ஸ் டெய்லியும் போட முடியும், அண்ட் அப்லோட் வீடியோஸ் மோர் வீடியோஸ் தென் ஒரு வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத்தனை ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது எலிஜிபிள் மெயினான ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன். ஸோ இது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். இத்தனை ஃபீச்சர் இருக்கும்போது வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்குது, வேலிட் ஐடி இருக்குது, சேனல் ஹிஸ்ட்ரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனல் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 மந்த் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து தன்னாலேயே எனேபிள் ஆகிடும். ஏன் 2 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் ஃபேஸை வந்து காட்டணும். இது ஃபேஸை காட்டினா வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து ஓகே ஆகிடும். செகண்ட் வந்து உங்களோட ஏதாச்சும் பேன் கார்டு வந்து கொடுத்து ஓகே பண்ணுறது. நீங்கள் இது 3த்துல எது வேணுனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான செட்டிங். இதை வந்து நீங்கள் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸை டைரெக்டாக அப்லோட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும், லாங் வீடியோ ஆகட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 101% வந்து உங்கள் சேனலில் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். டில் தென் டாடா, டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.